ஹலோ கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சீவ். எங்களோட ரிச்சார்ஜ் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கழிச்சு ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவை சேப்பாக்கில் வந்து அடிச்சிருக்காங்க. ஒரு இமாலய விக்டரி, ஒன் சைடாகவும் அடிச்சிருக்காங்க. டாமினண்டான பர்ஃபார்மன்ஸு. கடந்த மே 18 வந்து அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு சந்தோஷம் கொடுத்தோ அந்த அளவுக்கு வந்து இந்த விக்டரியோட சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேற. ரிச்சார்ஜ் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிச்சு பிளேயிங் லெவனை பத்தி சொல்லிடுங்க. பிச் எப்படி ரிச்சார்ஜ்? இது வந்து டிபிக்கல் அந்த ஒரு 170 180 சென்னை விக்கெட் தானா? ஒரு 15-20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காங்களா அவங்க? என்ன நினைக்கிறீங்க ஆர்சிபி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி? இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் விக்கெட் கிடையாது, ஒரு பிளாக் சாயில் விக்கெட். ஆனால் பார் ஸ்கோர் வந்து அதே தான், ஒரு 175 ஒரு 180 இருக்கிறது தான். நீங்கள் ஒரு 170 வச்சிங்கன்னா ஒரு நம்பிக்கையாக சேசிங்க்கு போகலாம். ஆனால் ஒரு 195 அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையெல்லாம் சேஸுக்கு போக முடியாது. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிளேயிங் லெவல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், ஆர்சிபி தான் அந்த கொஞ்சம் எட்ஜ் இருக்குது, அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு இது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஆர்சிபி சைடு ஒரு சேஞ்ச் இருக்கும், புவனேஸ்வர் குமார் வருவார், ராசிக் சலாம் வெளியே போவார்னு சொன்னோம். அது இருந்துச்சு. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பதிரனாவை கொண்டு வர மாட்டாங்க, நாதன் எலிஸை வச்சு விளையாடுவாங்கன்னு சொன்னோம். ஏன்னா கலீல் அகமது மட்டும்தான் பவர் பிளேவுக்கான ஒரு பவுலரா இருக்காரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாம் கரன் வந்து ஒரு பவர் பிளேவுக்கு வந்து சும்மா ஒரு கம்பெனி தரக்கூடிய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு பவர் பிளேவுக்கு செகண்ட் பவுலர் தேவை. ஸோ நாதன் எலிஸ் இருந்திருந்தா அங்கே ஒரு 2 ஓவர் கூட போட்டிருக்க முடியும். இன்னைக்குன்னு பார்த்து இந்த பிளாக் சாயில் விக்கெட்டில் ஃபர்ஸ்ட் நியூ பாலில் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இருந்துச்சு. கலீல் அகமதோடைய பவுன்சர்ஸ், அதோடைய கேரி, அந்த மாதிரி பந்து மூவ் ஆனதுன்னு சொல்லி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஒரு செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் இல்லை. அப்பதான் அவங்க வந்து அஸ்வினை உள்ள கொண்டு வராங்க, 16 ரன் கொடுக்குறாரு. அவங்களுடைய ரொம்ப முக்கிய ஆயுதமான நூர் அகமதோடைய ஒரு ஓவரை வந்து பவர் பிளேவிலேயே காலி பண்ண வேண்டிய கட்டாயம் பாவம் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து உருவாகுது. அந்த இடத்துல விக்கெட்டே நூர் அகமது கிடைச்சிருந்தா கூட அது வந்து தோனி எடுத்த விக்கெட் தான், அது நூர் அகமதுக்கு கிடைச்ச ஒரு விக்கெட் கிடையாது. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நீ பிளேயிங் லெவன்ல அவங்க செஞ்ச ஒரு தப்பு வந்து அவங்களுக்கு எடுத்ததுமே நிறைய பின்னடைவுல கொடுத்துருச்சு செஞ்சு. ஆனா இப்போ இதுலயே ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து மெயின் பேசர் வந்து பத்திரானா தானங்க. எல்லிஸ் வந்து அவர் வந்து பத்திரானாக்கு பேக்கப் தானே அவரு. ஸோ அப்படி பார்க்கும்போது தப்பு எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க இந்த லெவன் போல தானே ஐடியலி போயிருப்பாங்க. இல்ல, நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க 3 ஸ்பின்னரை வச்சிருந்தீங்கன்னா உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பிளேவில் பவுலிங் பண்றதுக்கு 2 ஃபாஸ்ட் பவுலர் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்க 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை வச்சிருக்கும் போது கலீல் அகமது அண்ட் அன்சுல் கம்போஜின்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா மதிசா பதிரனாவை நீங்க டெத்துக்கு வச்சுக்கலாம், மிடில் அண்ட் டெத்துக்கு. சோ ஒரு ஸ்பின்னரை வந்து இவங்க தியாகம் பண்ணிட்டு இவருக்கு அன்சுல் கம்போஜை கொண்டு வரணும்னு சொல்ல வரீங்க, கரெக்ட்டுங்களா? அது வந்து பின்னாடி பேச வேண்டிய விஷயம். இப்போதைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் இவங்களுக்கு வந்து பவர் பிளேவுக்கு இல்லை. அது வந்து அந்த செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஷாம் கரனும் கிடையாது. ஆக்சுவலி சொல்ல போனா நீங்க அப்படி வந்ததுனாலதான் கடைசி ஓவருக்கு போய் அங்க வந்து ஷாம் கரன் கையில கொடுத்து 3 6க்கு அடி வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே, நம்ம இப்போ இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தியே போயிடுவோம். ஆர்சிபியோட பேட்டிங் அப்ரோச் எப்படின்னு நினைக்கிறீங்க? 16 50 அடிச்சிருக்காரு கோலி வந்து. ஆனா அவர் அந்த 100 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட் வந்து கிட்டத்தட்ட அவர் அந்த இன்னிங்ஸ் கடைசியில தான் வந்தாரு. இன்னிங்ஸ் கடைசினா அவரோட இன்னிங்ஸ் கடைசியில தான் வந்தாரு. ஆனா அது வரைக்கும் வந்து 100 ரன்னுக்கும் கம்மியா தான் ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது. அவரோட கேம் அப்ரோச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பதிதாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி உங்களுக்கு தோணுது? சால்ட்டோட ஓப்பனிங், அந்த ஒரு ஃபயரி ஓப்பனிங் கொடுத்தாருல, நல்ல ஸ்டார்ட். ஸோ ஓவராலா அவங்க பேட்டிங் அப்ரோச் உங்களுக்கு என்ன தோணுது? ஓவராலா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் 8ல அவங்க குருணால் பாண்டியாவை வச்சிருக்காங்க. அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாரும் இப்ப மாறி இருக்கிற கேமுக்கு எப்படி அட்டாக் பண்ணி விளையாட போறாங்களோ நாங்களும் அட்டாக் பண்ணி தான் விளையாட போறோம்னு தான் போறாங்க. அப்ப பில் சால்ட் வந்து அவங்களுக்கு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு. இன்னைக்கு தேவ்தத் படிக்கல் கொடுத்த ஒரு குயிக் கேமியோ வந்து நம்ம யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு கண்டிப்பா. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் விராட் கோலி ஸ்ட்ரகிள் தான் ஆனாரு. அது ஒன்றும் மாஸ்டர்ஸ்லாம் ஸ்ட்ரோக் எல்லாம் இல்லை, கிடையாது, ஸ்ட்ரகிள் ஆனார். அந்த ஸ்ட்ரகிள் ஆனா கூட அது வந்து அவர் மேல ஒரு ரன் பிரஷரையும் போட கிடையாது, டீம் மேலேயும் ஒரு ரன் பிரஷரை போட கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பில் சால்ட் அண்ட் தேவ்தத் படிக்கல் விளையாடின அந்த ஒரு 30 அந்த மாதிரி ரன்ஸ் வந்து கொண்டு வந்துச்சு. கூட ரஜத் பட்டிதார் வந்துட்டு அவரும் அங்கே அப்படியே மெதுவாக ஆட ஆரம்பிச்சாரு. அவங்க ஒரு மாதிரி 9 ரன் ரேட்ல தான் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருந்தாங்க. இவருக்கு தலையில 11 அடிச்சதுமே ஒரு பவுன்சருக்கு வந்து அடுத்து ஒரு 6 ஒரு பவுண்டரி அடிச்சு இவர் உள்ள அப்படியே ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 100க்கு கொண்டு வந்துட்டாரு. இப்ப இந்த இடத்துல பிச்சு கொஞ்சம் வந்து பவர் பிளேவுக்கு அடுத்து கொஞ்சம் பந்து நின்று வரப்போ பாத்தீங்கன்னா விராட் கோலி மாதிரி ஒருத்தர் அங்கிருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அப்படியே டிராவல் பண்ணா கூட அவங்களுக்கு போதுங்கிற இடம் தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து விராட் கோலியோட அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து அந்த டீமை வந்து தொந்தரவு பண்ண கிடையாது. அதுக்கு அவரை சுத்தி விளையாண்டா அந்த மீதி பேட்டர்ஸ் வந்து நல்லா விளையாடி இருந்தாங்க. ஆனா ஒரு பெரிய சிக்கல் வந்து ஆர்சிபிக்கும் வந்துச்சு.
அப்ப வந்து என்ன பண்ணிட்டாரு தீபக் கூடானா, போங்கப்பா எங்களுக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்து அந்த பந்து வந்து ஜம்ப் ஆச்சு பாத்தீங்கன்னா, அந்த பந்துக்கு வாய் இருந்தா அப்படிதான் பேசியிருக்கும். கையில இல்லப்பா எங்களுக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் பேசியிருக்கும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த சேப்பாக்ல இருந்த விக்கெட்ல ஒரு டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு பார் ஸ்கோருக்கு இந்த டீமை வந்து கொண்டு போயிருப்பாங்களான்னா கொண்டு போயிருக்க முடியாது. அதாவது தேவ்தத் படிக்கல் அவுட்டு, விராட் கோலி அவுட்டு, கேப்டன் ரஜத் பட்டிதார் 17, 19, 20ன்னு 3 ரன்ல சான்ஸ் கொடுக்குறாரு. அந்த சான்ஸ்ல ஏதோ ஒரு சான்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் எடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா 30 ரன்னு இந்த ஆர்சிபி டீம் எடுத்திருக்குமாங்கிறது டவுட். ஏன்னா பிச் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் அந்த மாதிரி போய் அந்த ஸ்கோருக்கு உறுதியாக செட்டில் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இன்னைக்கு விக்கெட் இருந்த ஒரு கண்டிஷனுக்கு. ஸோ அதனால வந்து இவங்க பக்கம் கேம் வந்துச்சு. அந்த கேம் வந்து தீபக்கூடா விட்ட கேட்ச் ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுக்கடுத்து தீபக்கூடாவுக்கு ரொம்ப ஈஸியான கேட்ச். அடுத்து ராகுல் திரிபாதிக்கு வந்து கொஞ்சம் டஃப். ஆனால் பிடிக்கலாம், பந்து கேரி ஆச்சு. ஆனால் அதை விட ஈஸியான கேட்ச் ராகுல் திரிபாதியை விட கலீல் அகமதுக்கு கொஞ்சம் நல்லாவே கேரி ஆச்சு. ஆனால் 3 பேருமே பிடிக்கல. இதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கேவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அதாவது ஒரு செகண்ட் பவர் பிளேவில் செகண்ட் ஃபாஸ்ட் பவுலர் இல்லாத ஒரு பெரிய அடிங்கிற மாதிரி இந்த கேட்சை விட்டது இன்னொரு பெரிய அடியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பிச் கண்டிஷனுக்கு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து விளையாண்டு எடுத்துட்டு போனால் மட்டும்தான் ஆர்சிபிக்கு ஸ்கோர் கொடுக்க முடியும். நம்ம முன்னாடி கூட சொல்லியிருப்போம். ஆனால் இன்னைக்கு அதை தான் அந்த ஸ்கோர் கார்டும் காட்டுது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சான்ஸ் வந்து படிதார் சான்ஸை எடுத்திருந்தா இன்னைக்கு மேட்ச் வந்து இவங்க சேஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு 170க்குள்ளே நிறுத்தி அங்கேருந்து இவங்க முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் இவங்க 170க்கே போகிற மாதிரி இன்னைக்கு விளையாடலையே. கரெக்ட் தான். அவ்வளோதான் இவங்களோட ஓவராலாக இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி கிட்ட அவங்க வந்து கொல்கட்டாக்குள்ள பூந்து அவங்களை அடிச்சுட்டு வந்திருக்காங்க ஈடன் கார்டன். ஸோ நாங்கள் வந்து எங்களோட நம்பர் 8 குருநாள் பாண்டியா, நாங்கள் வந்து எல்லாரும் விளையாடுற கேம் நாங்களும் விளையாடுறோம்ப்பா. நாங்கள் வந்து இந்த மாறி இருக்கிற கேமில் வந்து நாங்கள் ஏதோ பழைய பஞ்சாங்க மாதிரிலாம் உருட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க. அது அந்த டீமுக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு இன்னைக்கு. ஸோ இது ஆர்சிபியோட இன்னிங்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்து சென்னையோட இன்னிங்ஸை பற்றி பார்ப்போம். இதில் பல கேள்விகள் இருக்கு ரிச்சர்ட்ஸ். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க மக்கள் வந்து பல தரப்புல கேள்வி கேட்குறாங்க சிஎஸ்கேவோட லைனப்பை பற்றி. இந்த லைனப் கரெக்டாக தானா? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க 1, 3, 5 அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ருத்ராஜ்கே இறங்கி வந்திருக்காரு. இப்போ ருத்ராஜ் மேலே ஆடணுமா? திரிபாதி ஃபார்ம்ல இல்லாததுனாலையும் ஹூடா வந்து அவரோட ஒரு கான்ஃபிடன்ஸ் லேக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அவங்க 2 பேரும் லைனப்பில் இருக்கணுமான்னு கேட்குறாங்க 11ல் முக்கியமாக. அதுக்கப்புறம் வந்து தோனி இன்னைக்கு ஏன் வந்து சிஎஸ்கே வந்து சரி நாங்கள் தோக்குறோம் டவலை தூக்கி போட்டாங்க, அவர் முன்னாடியே வந்து ஆடி இருக்கலாமே அப்படிங்கிறாங்க. அதை பற்றி உங்க கருத்து என்ன? ஸோ ஓவராலாக இன்னைக்கு சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து சொன்னீங்களா நான் கடைசியாக பேசுகிறேன்னு சொன்னீங்களா டீம் காம்போசிஷன், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணுங்க ரிச்சர்ட்ஸ், கேட்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 30 ரன்னுக்கு 3 விக்கெட்டு பவர் பிளேவில் அங்கேயே டவலை தூக்கி போட்டாங்க. மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு சென்னை சேப்பாக் விக்கெட்டில் வந்து நீங்கள் 196 வந்து சேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பவர் பிளேவில் 30க்கு 3 விக்கெட்னா காலி. அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அதுக்கு மேலே நடந்ததெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்னே சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஆர்சிபி மொத்தம் 12 6 அடிச்சிருந்துச்சு இந்த இன்னிங்ஸில். சிஎஸ்கே வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 6 வந்து 10வது ஓவரில் தான் அடித்தாங்க. அடித்தது வந்து சிவம் துபே. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இதா இருக்கு, ஒரு கேப் இருக்கு. அந்த இப்ப இருக்கிற மாறி இருக்கிற கேமுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு யூனிட் அமையாம போயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. ஓவராலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மொத்தமாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சுத்தமா டைமே கிடையாது யாருக்கிட்ட, ராகுல் திரிபாதி கிட்ட. ரெண்டாவது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தீபக் கூடா வந்து பந்து பேட்ல படுறத வந்து அவர் ஒரு ரன்ஸா நினைச்சுக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் பந்து விளையாடிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு அவருடைய டச். ஸோ வந்து இவங்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்கோருக்கு, அதாவது பெரிய ஸ்கோர் இல்லை, இன்னைக்கு வந்து 200ங்கிறது ஒரு சாதாரண ஸ்கோர், அப்படி ஆவரேஜ் ஸ்கோரா வச்சிருக்கு. இந்த ஸ்கோருக்கு இந்த பேட்டிங் யூனிட் போகுமான்னு கேட்டா டவுட் இன்னைக்கு ஓவராலா. ரெண்டாவது வந்து ருத்ராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு 6 இன்னிங்ஸுக்கு அப்புறம் சேப்பாக்கில் இப்போ தான் ஒரு முதல் ஃபெயிலியர் வந்திருக்கு. ஒரு நல்ல டச்சில் இருக்காரு. போன முறை கூட நான் சொல்லியிருப்பேன், ருத்ராஜ் விளையாண்ட ஒரு குயிக் 50 தான் அவங்ககிட்ட இருந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் மூடி மறைச்சிருச்சு. அதே ருத்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 பாலை எக்ஸ்ட்ரா எடுத்து அந்த இடத்துல விளையாண்டு அதுக்கு மேலே 50 அடிச்சு அவுட் ஆயிருந்தாருன்னா அது இன்னுமே அவங்களை வந்து பாதிச்சிருக்கும். ஏன்னா அவர் தான் அங்கே ஒரு நல்ல நீங்கள் பாலை எடுத்து விளையாடுறதுக்கான ஒரு பேஸை கொடுத்துட்டு போனார். ஏன்னா அது வந்து ரொம்ப குயிக்காக ஒரு 25 பாலுக்குள்ள ஒரு 50 அடிச்சிருந்தாரு மும்பை கூட.
அப்படி ரச்சின் ரவீந்திரா மும்பை கூடயும் ஒரு பக்கம் ஸ்டேபிளாக நின்று விளையாண்டாரு. இன்னைக்குமே அதே மாதிரி ஒன்று அவர் செஞ்சார். உங்களுக்கு ஜடேஜா எப்பயும் போல அவர் விளையாடுவார் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா. இந்த பக்கம் சிவம் துபே இன்னைக்கு கூட அவருக்கு டச் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவை அவருக்கு வந்து முன்னாடியே விளையாடுற ஒரு இடம் வேணும். சீக்கிரமா அவங்களாம் வரணும், கேம் வந்து விளையாடணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரெல்லாம் 4வது இடம்னா 4வது இடத்துலயே இறக்கி விடணும். அதுக்கு ரொம்ப முக்கியமா என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், அன்சுல் காம்பேஜ் பிளேயிங் லெவல்ல இருக்கணும், டெவன் கான்வே பிளேயிங் லெவல்ல இருக்கணும். இந்த 2 பேர் வெளியே போகணும்னா யார் வந்து, இந்த 2 பேர் உள்ள வரணும்னா யார் 2 பேர் வெளியே போகணும்னா, ஷாம் கரன் வெளியே போகணும். இந்த பக்கம் வந்து இன்னொரு பிளேயர் ஒன்று, அது ரவிச்சந்திரன் அஸ்வின், அப்படி இல்லைன்னா தீபக் ஹூடா. இப்போ எங்கே நீங்கள் நல்லா பாருங்களேன், எந்த டீம்லையுமே வந்து 3 ப்ராப்பர் ஸ்பின்னர் கிடையாது. 2 ப்ராப்பர் ஸ்பின்னர் இருந்தால், 3வதா யாராவது ஒருத்தர் இருந்தால் அவங்க ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருப்பாங்க, பார்ட் டைம் ஸ்பின்னராக தான் இருப்பாங்க. இந்த ரோலை இங்கே செய்யறதுக்கு தீபக் ஹூடா இருக்காரு. ஸோ ஓவராலாக நீங்கள் இப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, டெவன் கன்வே, ரச்சின் ரவீந்திரா, ருதுராஜ், சிவம் துபே, 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜான்னு வைக்கிறப்ப உங்களுக்கு ஓவராலா ஒரு நம்பிக்கையான பேட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க. நீங்க ஒரு 200 ரன்னு கூட ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு டாப் 5 கிடைக்கும். இப்ப எல்லா டீம்லயுமே போய் பாத்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா இதை விட முரட்டு டாப் 5 தான் வச்சிருக்காங்க. அது ஹைதராபாத், ராஜஸ்தான், மும்பை, இந்த பக்கம் நீங்க சும்மா இன்னைக்கு 10வது பிளேஸுக்கு தான் போகணும்னு சொல்லப்பட்ட லக்னோ, யார வேணாலும் போய் பாருங்க. அவங்க 5 பேர் இல்ல 3 பேரை 200 அடிப்பாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு. டாப் 5 வந்து அவ்வளவு வெயிட்டா இருக்குது. அப்ப நீங்க ஒரு நல்ல ப்ராப்பர் டாப் 5 உருவாக்காம நீங்க எப்படி வந்து மேல போவீங்க? ரொம்ப கஷ்டம், அது செய்ய முடியாது. இன்னைக்கு இவங்களோட பேட்டிங் அப்ரோச் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த ஸ்கோர் வந்து அந்த விக்கெட்ல ரொம்ப கஷ்டமான ஸ்கோர். அந்த ஸ்கோருக்கு அவங்க போனதுக்கு காரணம், அவங்களுக்கு பவர் பிளேவில் செகண்ட் பாஸ் பவுலர் இல்லை. 2வது தீபக் ஹூடா வந்து அந்த கேட்சை கட்டாயம் எடுத்துருக்கணும், இல்லைனா அடுத்தவங்களாவது எடுத்துருக்கணும். 2ம் செய்யல. அவங்க அந்த ஸ்கோர் கொடுத்தப்பயே தோத்த மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் மேலே போய் சொல்லணும்னா, அவங்க வந்து சிஎஸ்கே பவர் பிளே விளையாடி முடிச்சதுமே அந்த கேமை தோத்துட்டாங்க. இனி வந்து அவங்களோட 11 மாத்துறது சம்பந்தமா அவங்க யோசிக்க வேண்டிய இடத்துல தான் இருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு காமெடியும் இருக்குது. அடுத்த மேட்ச் இவங்க வந்து கவுகாதியில் விளையாடுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. ராஜஸ்தான் ராயல்ஸ் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விளையாண்டாங்க. அந்த மேட்ச்ல கேகேஆர் கூட விளையாண்டாங்க. மொயின் அலி அண்ட் வருண் சக்கரவர்த்திலாம் நல்ல ஹெல்ப் இருந்துச்சு பிச்சில். கண்டிப்பா நல்ல கிரிப் இருந்ததுங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு நப்பாசம் இருக்கும், இருந்துச்சு, நம்ம 3 ஸ்பின்னரையும் தூக்கி போட்டு போயிடுவோம் வண்டியில அப்படின்னு கூட யோசிக்கலாம். அப்படி 3 ஸ்பின்னரை தூக்கி போட்டு போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த பக்கம் இவரை சாம்கரனை வெளியே அனுப்பிட்டு கான்வேவையும் தூக்கிட்டு வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு 3rd ஃபாஸ்ட் பவுலர் இருக்கவே மாட்டார். ஸோ வந்து உங்களுக்கு அது கஷ்டம். அப்போ பிளேயிங் 11 உங்களால் மாற்ற முடியாது. ஸோ இது வேற உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பெரும்பாலும் வெளியெல்லாம் பேட்டிங் விக்கெட் தாங்க கொடுக்குறாங்க. யார் எடுத்தாலும் 200 ரன் அடிக்கிறாங்க. நீங்கள் திருப்பி 200 ரன் அடிச்சாகணும். இல்லைனா உங்கள் நல்ல ஒரு பவுலிங் யூனிட்டையாவது நீங்கள் செட் பண்ணி ஆகணும். 3 ப்ராப்பர் ஸ்பின்னருங்கிறது வந்து உங்களுக்கு சரியான ஒரு முடிவாக இருக்காது. ஏன்னா சரியான ஒரு முடிவாக ஏன் இருக்காதுன்னு சொல்ல வரேன்னா, சென்னையிலேயே உங்களுக்கு அது சரியான முடிவை கொடுக்கல இல்லை, அதனால நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் தோனியை பற்றி ஒரு விஷயம் கேட்டீங்க. அவர் வந்து இன்னைக்கு மேட்சை வந்து முன்னாடி அஸ்வினோட இடத்துல வந்து ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஆனால் இந்த தோத்த ரன் வித்தியாசத்தை குறைக்க முடியும். இந்த ரன் ரேட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு எங்கேயாவது கழுத்து கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்க்குறப்ப 50 ரன் தோக்கிறது ஒரு 25 ரன், ஒரு 30 ரன் வித்தியாசத்தில் தோக்கலாம். அதுக்கு நீங்கள் எதாவது ட்ரை பண்ணணும். ஏன் நீங்கள் உள்ளே வந்து இன்னைக்கு கூட ஒரு 2 6 அடிச்சிங்க, ஒரு 2 பவுண்டரி அடிச்சிங்க, ஒரு 15-16 பாலுக்கு ஒரு 30 ரன் எடுத்துருக்கிறீங்க. அஸ்வினோட இடத்துக்கு வாங்க, அஸ்வின் எடுத்த பந்தை எடுத்து விளையாடி உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக ஹிட் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் ஒரு 20 ரன் சேர்த்து அடிங்க. அப்படி அடிக்கிறப்ப அது டீமுக்கு கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கும் அது ஒரு நல்ல பேட்டிங் ப்ராக்டிஸாக இருக்கும். நாளைக்கு அது உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கலாம். எங்கேயாவது நீங்கள் மேலே வந்து கூட இன்னொரு மேட்ச்சில் இதை விட இன்னும் மேலே வந்து கூட நான் உள்ளே போயிட்டு ஒரு ஃபின்ச்சிட்டராக ஒரு அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம், சுச்சுவேஷன் வரலாம். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு அஸ்வின் அனுப்பி விட்டுட்டு தோனி வராமல் இருந்தது வந்து ஒரு சரியான மூவ் கிடையாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தப்புன்னு தான் சொல்லுவேன். அவர் வந்து இல்லை, ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து அவரால் வந்து இல்லைப்பா அவர் ரொம்பலாம் ஓடி இது ரன்னெல்லாம் எடுக்க முடியாது, அவரால் முடியாது, அதனால தான் அவர் கடைசி ஒரு 2 ஓவருக்கு வராருன்னா அது வந்து இன்னமே விமர்சனத்துக்கு உள்ளாகும். ஏன்னா உங்கள் டீம் தான், அது உங்களுக்கு தான் லாஸு. அப்படின்னா கூட இப்போ 10 டீமுமே சரியான போட்டியை கொடுத்தாதான் ஒரு டீமை நம்பி இன்னொரு டீம் விளையாடும். ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு டெல்லி ஜெயிச்சா நாளைக்கு ராஜஸ்தான் உள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த டெல்லி ப்ராப்பராக போய் வெற்றிக்கு தான் விளையாடணும். ஓகேங்களா? அப்போ வெற்றிக்கு விளையாடணும், அதுதான் முதல் ரூல். அப்போ வந்து நீங்கள் அதுக்கு தான் எல்லா டீமுமே வரணும். ஸோ இது யாருக்குமே தனிப்பட்ட டீமுக்கான லாஸாக சொல்ல முடியாது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ சென்னை டீம் பற்றி இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தை தான் நம்ம சிஎஸ்கேவை பற்றி சொல்கிறோம். அவங்க தோக்கணும், இல்லை அவங்க தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளோட குற்றச்சாட்டு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் எங்கே வேணாலும் எந்த நிலைமையில வேணாலும் வரும். கிரிக்கெட்டோட காடுன்னுக்குறாங்க, கடவுள்னுக்குறாங்க. அந்த சச்சினையே சிட்னிக்குள்ளே வந்து நீ கவர் டிரைவுக்குலாம் போகாதுன்னு கையை பிடிச்சி இழுத்து வச்சது தான் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் யாரை என்ன வேணாலும் செய்யும். இன்னைக்கு நம்ம உட்காந்து சொல்லுவோம், பட் அது வந்து இன்னும் வேற எதையாவது உருவாக்கும். ஒரு நாளைக்கே கவுகாதியில் அடிச்சிட்டாங்கன்னா இவங்க பிளேயிங் லெவல் இன்னும் கூட போகும். ஆனால் நாம சொல்றது என்னன்னா ஓவராலா இப்போ இருக்கிற இந்த 2 மேட்ச் நிலவரத்தை வச்சு பார்க்குறப்ப தான் நம்ம சொல்றோம். சரி, அவ்வளோதான். ஓகே ரிச்சர்ட்ஸ், ஃபைன். நம்ம ஆர்சிபி வந்து ஒரு ஜெகர்நாட்டாக இருக்காங்க. பிரமாதமான வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. 2 மேட்ச் இந்த ஒரு டாமினன்ட் விக்டரியை பார்த்தா அவங்க கண்டிப்பாக வந்து, ஏன்னா சேப்பாக்கில் வந்து சென்னை அடிச்சிருக்காங்க, கொல்கட்டாவில் ஈடன் கார்டன்ஸில் கேகேஆர் அடிச்சிருக்காங்க. ஸோ 2 அவே வின் பாக்கெட்டில் போட்டாங்க. இன்னும் ஹோம் கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்கன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா டாப் ஆஃப் த டேபிள் அந்த டாப் 4ல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்காங்க. போக போக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சென்னை கரெக்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அட்லீஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. லைன் அப் சேஞ்சஸும் நிறைய இருக்குது. நம்ம எல்லா மேட்சும் பொறுத்திருந்து பார்ப்போம் ரிச்சர்ட்ஸ். ஃபர்தராக இந்த 2 டீம்ஸும் எப்படி பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்டில் அப்படின்னு. தேங்க்யூ ரிச்சர்ட்ஸ். தேங்க்யூ சஞ்சு.